மும்பைக்கு வந்தால் அண்ணாமலை அவர்களின் காலை வெட்டிவிடுவேன் என்ற ராஜ் தாக்கரேவின் பேச்சுக்கு திரு சீமான் அவர்கள் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். மராட்டிய மாநில உரிமைகளுக்காக சிவசேனா போராடுவது 100 விழுக்காடு சரியானதுதான் என்றாலும் தம்பி அண்ணாமலையின் கருத்தியல் கோட்பாடு அரசியல் நிலைப்பாட்டில் நாங்கள் முற்றிலும் முரண்பட்டு நின்றாலும் அதற்கு நேர் எதிரான அரசியலை முன்னெடுத்தாலும் தம்பி அண்ணாமலையின் கருத்தை கருத்தால் எதிர்கொள்வதற்கு பதிலாக மும்பையில் கால் வைத்தால் வெட்டிவிடுவேன் எனும் கொடும்போக்கு ஒருபோதும் ஏற்புடையதல்ல என்று அவர் தனது பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். மும்பை மாநகராட்சி தேர்தல் பரப்புரையின் போது அந்த மண்ணில் நின்று தமிழ்நாடு பாஜகவின் முன்னாள் தலைவர் தம்பி அண்ணாமலை அது மராத்தியர்களின் நகரம் அல்ல, பன்னாட்டு நகரம் என்று பேசியது அவருடைய தனிப்பட்ட கருத்து. அதை ஏற்பதோ எதிர்ப்பதோ அவரவரது ஜனநாயக உரிமை. ஆனால் மும்பைக்கு வந்தால் தம்பி அண்ணாமலையின் கால்களை வெட்டுவேன் என்பதெல்லாம் கண்டனத்திற்குரியது. ராஜ் தாக்கரேவின் வன்முறை பேச்சு தம்பி அண்ணாமலை என்ற ஒரு நபரை மட்டும் அவமதிப்பது அல்ல, ஒட்டுமொத்த தமிழ் மக்களையும் சேர்த்தே அவமதிப்பதாகும். அதனை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது என்று திரு சீமான் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த காலங்களில் ஆந்திர காட்டில் 20 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட போதும், நடுக்கடலில் மீனவர்கள் தமிழர்கள் என்பதால் சுட்டுக் கொல்லப்பட்ட போதும் கேட்பதற்கு நாதி இல்லை. ஆனால் இன்று அப்படி ஒரு நிலை தமிழ் மண்ணில் கிடையாது. அண்ணாமலை தனிநபர் அல்ல, முதலில் அவர் தமிழ் தேசிய இனத்தின் மகன் என்றும் திரு சீமான் அவர்கள் குறிப்பிட்டு தனது ஆதரவை வெளிப்படுத்தியிருக்கிறார்.